உனக்கு தோஷம் இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு செத்துருவா. அதுக்கு பதிலா நீ ஒரு வாழ மரத்த ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணுன்னு ஜோசியக்காரர் சொன்ன உடனே, ஹீரோவும் அவங்க தோட்டத்துல தேடி ஒரு வாழ மரத்த கண்டுபிடிக்கிறான். நல்லா புது ட்ரெஸ்ஸு, பூவு, தாலி எல்லாம் வாங்கி அவங்க அம்மா, அப்பா நைட்டு தூங்குனதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அந்த வாழ மரத்த போய் நைட்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். போக, போக அந்த வாழ மரத்து மேல அவனுக்கு லவ் வந்துருது. அதுகிட்ட தனியா உட்காந்து பேசுறான். ஆஃபீஸ்ல உட்காந்தும்போது அத பத்தியே நெனச்சுக்கிட்டு இருக்கான். அத நல்லா பத்திரமா பாத்துக்கிறான். அந்த மரத்துல பூ வந்த உடனே இவனே அப்பா ஆன மாரி சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் வேல முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, அந்த மரத்த யாரோ வெட்டி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போய் பாத்தா, அவங்க அம்மா அத பார்ட் பார்ட்டா பிரிச்சு வச்ச உடனே இவன் ரொம்பவே சோகமாயிடுறான். இதனாலேயே அவங்க அம்மா கிட்ட சண்ட போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த மரத்தோட கண்ண வச்சு 2 குட்டி மரம் வந்த உடனே, இது தன்னோட பசங்கன்னு நெனச்சு அத சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ஹீரோக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், "என் 2 பசங்கள விட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவங்க கிட்ட வந்து இது என்னோட 2வது கல்யாணம்னு சொல்லு" அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டு பயந்து போயிடுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் ஃப்ரெண்டு இவன மனநல ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சரி பண்ணி கூட்டு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுடுறான். பொண்ணு ரொம்ப அழகாவே இருக்கு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த 2 மரத்துக்கிட்டயும் உட்காந்து, "உங்க சித்தி உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கான்னு?" கேட்கறான்.